வணக்கம். இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது பாய், உமன், டீச்சர், நர்ஸ் இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் பீப்புள், மனிதர்களை குறிக்கக்கூடிய நவுன்ஸ். ஸ்கூல், ஸ்டேஷன், ஏர்போர்ட், மார்க்கெட் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேசஸை குறிக்கக்கூடிய நவுன்ஸ். லயன், டாக், ஸ்னேக், ஸ்பேரோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். புக், டேபிள், பேட், ஷர்ட் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் திங்ஸ். அப்போது நவுன்ஸ் அப்படின்னா பர்சனை குறிக்கலாம், பிளேஸை குறிக்கலாம், அல்ல அனிமலை குறிக்கலாம், அல்லது திங்ஸை குறிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய நவுன்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ், அனிமல், திங்ஸ், பர்சன்ஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட், பாய், ஹவுஸ், டாக்டர், கிங், ஷூஸ், ஃப்ளார், லைன், பட்டர்ஃப்ளை, கம்ப்யூட்டர், பார்க், ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்போது ஃபஸ்ட் கேட் இருக்குது. இப்போ கேட் அப்படின்றது அனிமல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாய், பர்சன். ஹவுஸ் இடத்த குறிக்குது. பிளேஸ், டாக்டர், பர்சன். கிங், பர்சன். ஷூஸ், திங்ஸ். ஃப்ளார், திங். லயன், அனிமல். பட்டர்ஃப்ளை, அனிமல். கம்ப்யூட்டர், திங். பார்க், பிளேஸ். ஹாஸ்பிட்டல், பிளேஸ். இப்போ இது எல்லாமே தான் நம்ம நவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, குட். இப்போ எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 4 இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படின்ட்டு 4 இருக்குது. இப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். பீட்டர் லவ்ஸ் டு ப்ளே ஃபுட்பால். அப்போ இதில் பீட்டர் அப்படின்னு பர்டிகுலர் பர்சனை குறிக்கிறதுனால ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் சில்ட்ரன் வாண்ட் டு விசிட் டிஸ்னிலேண்ட். அப்போ டிஸ்னிலேண்ட் அப்படின்றது இட்ஸ் எ பர்டிகுலர் பிளேஸ். அதுதான் அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கேபிட்டலில் போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அந்த பர்டிகுலர் பிளேஸு, அதனால் ஃபஸ்ட் லெட்டர் நம்ம கேபிட்டலில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் குக்கி, மை கேட் லவ்ஸ் டு ஈட் ஃபிஷ். அப்போ குக்கி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய நவுன், அதனால் நம்ம அதை ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போட்டிருக்கோம். மை பென் இஸ் கால்ட் ஸ்பார்க்கிள்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால அதை நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்றது பர்சன், பிளேஸ், அனிமல் அண்ட் திங்ஸ். இதில் எதை வேணாலும் குறிக்கலாம். ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். குட், புரிஞ்சிச்சிங்களா? சரி, நெக்ஸ்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். ஆல் த பாய்ஸ் என்ஜாய்ட் த ஃப்ரெண்ட்லி மேட்ச். இப்போ இதில் பாய்ஸ் அப்படின்றது எந்த பாய்ஸ் வேணாலும் இருக்கலாம், நாட் ஸ்பெசிஃபைட். ஓகே, அதனால் அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, சில்ட்ரன் புரியுதுங்களா? ஓகே, குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி வென்ட் டு த பீச் எஸ்டர்டே. அப்போ பீச்ன்றது எந்த பீச் வேணாலும் இருக்கலாம், ஸோ ஸ்பெசிஃபிக் பண்ணவே இல்லை. அப்போ அதனால தான் ஃபஸ்ட் லெட்டர் பிஎஸ் ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்கோம். ஐ பாட் சம் கலர்ஃபுல் பென்சில்ஸ். இப்போது இதில் பென்சில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் எ காமன் நவுன். இப்போ பென்சில்ஸ் அப்படின்றது எந்த பென்சிலை வேணாலும் அது குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் monkeys வேர் ஹேவிங் ஃபன் அட் த ஜூ. அப்போ monkeys அப்படின்றது எந்த மங்கியை வேணாலும் அது குறிக்கும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, அதனால் அது காமன் நவுன். அப்போ காமன் நவுன் அப்படின்றது நேம் ஆஃப் எனி பர்சன், பிளேஸ், அனிமல் அண்ட் திங் இஸ் எ காமன் நவுன். அப்போ காமன் நவுன் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்கள். எ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ குரூப், அப்போ ஒரு கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் குறிக்கிறதுனால கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிட்டர் ஆஃப் பப்பீஸ். ஸோ மெனி பப்பீஸ், இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் பப்பீஸ். அடுத்து பேக் ஆஃப் கார்ட்ஸ். அப்போ ஸோ மெனி கார்ட்ஸ் ஸோ கம்பைன்ட் டுகெதர் கால்டு
பேக் ஆஃப் கார்ட்ஸ். அப்போ கலெக்டிவாக சொல்கிறோம். கலெக்டிவ் நவுன் அப்படின்றது a name given to a group is a collective noun. அப்போ collective noun are always used in a single form. ஸோ சரி, நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். ஐ லைக் யுவர் சில்வர் இயர்னிங்ஸ். அப்போ சில்வர் அப்படின்றது இஸ் எ மெட்டீரியல் நவுன். த சேர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வுட். அப்போ சேர் செய்யறதுக்கு நம்ம மரத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ இட் இஸ் எ மெட்டீரியல் நவுன். த பிக்சர் ஆஃப் ஜீசஸ் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ். அப்போ அந்த பிக்சரை உருவாக்குறதுக்கு நம்ம கிளாஸை பயன்படுத்துகிறோம். அப்போ அதனால் அதை நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெட்டீரியல் நவுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? A substance or material that is used to make other things is a material noun. சரி, இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஒரு சில வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கு. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. திஸ் பென் பிலாங்ஸ் டு பிரீத்தி. We are going to Australia next month. My mother lost the bunch of keys. The plastic table is very steady. Maria presented me with a banquet of flowers. ஓகே, இப்போ இதில் பென் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓகே, பென்னுன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, பென், பிரீத்தி. பென் அப்படின்றது காமன் நவுன். பிரீத்தி அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஒரு பர்டிகுலர் பர்சனை குறிக்கிறதுனால அது ப்ராப்பர் நவுன். ஓகே, பென்ன்றது காமன், எது வேணாலும் இருக்கலாம், அதனால் அதை காமன் நவுன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்றது ப்ராப்பர் நவுன். அந்த கண்ட்ரியை மட்டும்தான் குறிக்கும், அதனால் அது ப்ராப்பர் நவுன். மந்த் அப்படின்றது காமன் நவுன். ஸோ எந்த மந்த் வேணாலும் இருக்கலாம், ஆகஸ்ட்டு, ஜனவரி, எந்த மந்த் வேணாலும் அது குறிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மதர், பஞ்ச் ஆஃப் கீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மதர் அப்படின்றது காமன் நவுன், எந்த மதர் வேணாலும் குறிக்கலாம், யாருடைய மதர் வேணாலும் அது குறிக்கலாம். ஸோ பஞ்ச் ஆஃப் கீஸ், பஞ்ச் அப்படின்னா கலெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். கலெக்டிவ் கீஸ், சாவி கொத்துன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் டேபிள். இப்போ பிளாஸ்டிக் அப்படின்றது மெட்டீரியல். இப்போ பிளாஸ்டிக், சில்வர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மெட்டீரியல் நவுன். அப்போ டேபிள் அப்படின்றது காமன் நவுன். ஸோ அது எந்த டேபிளில் வேணாலும் குறிக்கும், அதனால் அது காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மரியா அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறோம். இப்போ மரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன். பேங்க்வெட் அப்படின்றது கலெக்டிவ். ஸோ மலர் கொத்துன்னு சொல்கிறோம், அது காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகே, சே வெதர் த நவுன்ஸ் ஆர் ப்ராப்பர், காமன், கலெக்டிவ் ஆர் மெட்டீரியல் நவுன். இப்போ இதை தனித்தனியாக நீங்கள் இதில் குறித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது பப்பி, இந்தியா, கோல், புக், லிட்டர், ஆர்மி, கோல்டு, சோனியா, வாட்டர், milk. Okay, thank you students. We will see in the next video.